ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை. அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கேயா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான். ஜோசியங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிகிட்டு இருந்தேன். முரளி வீட்டில் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் தான் தமிழ் சிற்பி. அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார். முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கு அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நிட்டினப்போ இவர் அப்படியே பார்த்துக்காரு. அவங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது, இது தேராது, எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தாங்க. இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும்போது இது பொண்ணு ஜாதகமாக, ஆமாம் இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு. இது 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம், விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா. அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இது ஒரு கணக்கு தான் சார், அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஒரு 2000-3000 ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும். ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.